இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் புகாரை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் விசாரணை மேற்கொள்ள 3 நீதிபதிகளின் விசாரணை குழு திட்டமிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் வரை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற இளநிலை உதவியாளராக பணியாற்றிய 35 வயது பெண் ஒருவர் தலைமை நீதிபதியாக உள்ள ரஞ்சன் கோகோய் மீது பாலியல் புகார் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தலைமை நீதிபதி அவரது வீட்டில் வைத்து தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். அந்த பெண் 2 ஆண்டுகள் கோகோயின் நீதிமன்ற அறையில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் புகாரை கூறிய பிறகே அந்த பெண் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தி வயர், ஸ்க்ரோல் உள்ளிட்ட 4 இணையதளங்கள் செய்தி வெளியிட்டன. இது தொடர்பாக விரிவான கடிதத்தையும் அந்த பெண் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைவருக்கும் 28 பக்கங்கள் கொண்ட பிரமாண பத்திரம் அனுப்பியதாகவும் செய்தி வெளியாகின. இந்த விவகாரம் குறித்து பேசிய தலைமை நீதிபதி அடுத்த வாரத்தில் முக்கியமான வழக்குகளை விசாரிக்க இருந்ததாகவும் அதிலிருந்து தடுப்பதற்கே இந்த முயற்சி நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கிடையே தலைமை நீதிபதிக்கு எதிராக பொய் வழக்கு ஜோடிக்க தனக்கு 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் உஸ்தவ் பெயின்ஸ் வழக்கு தொடர்ந்தார். அதில் ரஞ்சன் கோகாயை பதவி விலக வைக்க பல சதித்திட்டம் நடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, RF நாரிமன், தீபக் குப்தா அமர்வு வழக்கறிஞர் உஸ்தவ் பெயின்ஸை இன்று ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்த வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் புகாரை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள SA போப்தே தலைமையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் NV ரமணா, இந்திரா பானர்ஜி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை வழக்கமான விசாரணையை போல் இருக்காது என்றும் இருதரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக மாட்டார்கள் என்றும் நீதிபதி SA போப்தே தெரிவித்தார். இந்த விசாரணை பிரத்யேக அறையிலேயே நடைபெறும் என்றும் விசாரணையின் முடிவில் உண்மை தெரிய வந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி SA போப்தே குறிப்பிட்டார். இலங்கையில் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக முப்படை தளபதிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு முன் தற்கொலை படையினர் உறுதிமொழியேற்ற வீடியோ காட்சிகளை IS அமைப்பு வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ஈஸ்டர் தினமான கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 321ஆக உயர்ந்துள்ளது. காயமடைந்த 500க்கு மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செபஸ்டியன் தேவாலயத்தில் நிகழ்ந்த தாக்குதலில் உயிரிழந்த 110 பேரின் சடலங்களும் இறுதி சடங்குகளுக்கு பின் அடக்கம் செய்யப்பட்டன. தொடர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அவசர நிலை தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தின் அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ருவன் விஜயவர்தனே, பிரதமரை மாற்றுவதற்காக கடந்த அக்டோபர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு பிறகு எந்த ஒரு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலும் தன்னையும் பிரதமரையும் அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே உளவுத்துறை எச்சரிக்கை தங்களது கவனத்திற்கு வரவில்லை என்று கூறினார். இதன் பிறகு அவசர நிலை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே அதிபர் சிறிசேனா நீர்கொழும்பு பகுதியில் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு உள்ளான புனித செபாஸ்டியன் தேவாலயத்திற்கு சென்று சேதங்களை பார்வையிட்டார். அப்பொழுது தேவாலயத்தில் மறுசீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்குமாறு இராணுவத்தினருக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். இதுபோன்ற தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளதாகவும் அதிபர் தெரிவித்தார். குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற அவர் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அனைத்து கத்தோலிக்கர்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதற்கு பின்னர் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அதிபர் சிறிசேனா, தொடர் தாக்குதல் சம்பவத்தை கட்டுப்படுத்த தவறியதால் முப்படைகளின் தளபதிகளை விரைவில் மாற்றவுள்ளதாக கூறினார். மேலும் காவல்துறை, பாதுகாப்புத் துறையில் 1 வார காலத்திற்குள் முழு அளவில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தார்.
தாக்குதல் சம்பவம் குறித்து வெளிநாட்டு உளவு அமைப்புகள் அளித்த எச்சரிக்கைகளை பாதுகாப்புத் துறையினர் தனது கவனத்திற்கு கொண்டு வரவில்லை என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிபர் சிறிசேனா திட்டவட்டமாக தெரிவித்தார். ආරක්ෂකංශ සහ පොලිසියේ පූර්ණ ප්‍රතිසංවිධානයක්. ඒ වගේම රාජ්‍ය බුද්ධියංශවල පොලිස් සහ ත්‍රිවිධ හමුදාවේ බුද්ධියංශවල පූර්ණ ප්‍රතිසංවිධානයක් කරමින් ඒවා විධිමත් කරමින් මෙවැනි ත්‍රස්තවාදී සිදුවීම් නැවත ඇති නොවීමට දැඩි ලෙස විධිමත් ක්‍රියාමාර්ගයක අවතීර්ණ වන බව මා ප්‍රකාශ කරන්න කැමැතියි. අපේ ආරක්ෂක අංශ පොලිසිය ත්‍රිවිධ හමුදාව ආරක්ෂක අංශ මා සම්පූර්ණ ප්‍රතිසංවිධානයකට ඉදිරි සතිය තුල පත් කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. குஜராத், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 117 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சராசரியாக 66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் கடந்த ஆண்டு தேர்தலுடன் நடந்து முடிந்த தேர்தலிலும் பதிவான வாக்குகள் குறித்த ஒப்பீட்டை காணலாம். 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 4 தொகுதிகள் கொண்ட அசாம் மாநிலத்தில் 78.29% வாக்குகள் பதிவானது. இது கடந்த ஆண்டை விட 2.55% அதிகமாகவே உள்ளன. 5 தொகுதிகள் கொண்ட பீகாரில் இம்முறை 59.97% வாக்குகள் பதிவான நிலையில் கடந்த ஆண்டை விட 0.06% வாக்குகள் குறைவாக பதிவாகின. சத்தீஸ்கரில் 7 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 65.91% வாக்குகள் பதிவான சூழலில் இது கடந்த ஆண்டை விட 3.26% குறைவு. கோவாவில் கடந்த ஆண்டு 76.86% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு 2 தொகுதிகளில் 5.77% வாக்குகள் குறைவாக பதிவாகின. குஜராத்தில் 26 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 60.21% வாக்குகள் பதிவாகின. இது கடந்த ஆண்டை விட 3.11% வாக்கு குறைவாகவே பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் 12.86% வாக்குகளும், கர்நாடகாவில் 68.15 வாக்குகளும் பதிவாகின. கேரளாவில் 70.21% வாக்குகள் பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டை விட 3.81% வாக்குகள் குறைவு. மகாராஷ்டிராவில் 56.57% வாக்குகளும், ஒடிசாவில் 58.18% வாக்குகளும், திரிபுராவில் 78.52% வாக்குகளும் பதிவாகின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 57.74% வாக்குகள் பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டை விட 3.74% வாக்குகள் குறைவு. மேற்கு வங்காளத்தில் 79.36% வாக்குகளும், யூனியன் பிரதேசங்களான தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் 71.43% வாக்குகளும், டாமன் மற்றும் டையூவில் 65.34% வாக்குகளும் பதிவாகின. 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 117 மக்களவை தொகுதிகளில் சராசரியாக 65.61% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் ஆக்கிரமிப்பு இடங்களில் குடியிருப்பவர்கள் ஜூன் 10ஆம் தேதிக்குள் வெளியேற உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் கோவிந்தசாமி நகர் பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயின் தெற்கு பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றும்படி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து குடியிருப்பு வாசிகள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் வேணுகோபால், எஸ். வைத்தியநாதன் அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பக்கிங்ஹாம் கால்வாயில் இருந்து 40 முதல் 45 அடி தூரம் தள்ளியே மனுதாரர்கள் வசிப்பதாகவும், குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான அந்த இடத்தில் முறையாக அனுமதி பெற்று பல ஆண்டுகளாக வசிப்பதாகவும் வாதிட்டார். ஆனால் இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்க முடியாது என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் எந்த மாற்றமும் இல்லை என கூறி சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் குடியிருப்பு வாசிகள் ஜூன் 10ஆம் தேதிக்குள் குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கும் இடத்திற்கு இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில்
படகு பழுது மற்றும் பராமரிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ள போதிய பணம் இல்லாமல் தவித்து வருவதாக நாகை மாவட்ட மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி போல பராமரிப்பு பணிகளுக்காக தமிழக அரசு மானியத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். வங்கக்கடலில் மீன்களின் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 15 முதல் ஜூன் 13ஆம் தேதி நள்ளிரவு வரையிலான 61 நாட்களை மீன்பிடி தடைக்காலமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த காலங்களில் 6 குதிரை திறனுக்கு மேல் உள்ள மோட்டார் என்ஜின்கள் பொருத்திய படகுகள் மற்றும் இழுவை வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் விசைப்படகுகளில் பராமரிப்பு பணிகளை இந்த காலகட்டத்தில்தான் மீனவர்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் நாகையில் மீன்பிடி தொழில் மந்தமானதாலும் கஜா போன்ற இயற்கை பேரிடர்களில் சிக்கி பல லட்சம் ரூபாய் வரை இழந்ததாலும் படகுகளுக்கு செலவு செய்ய முடியாமல் படகுகளை துறைமுகத்திலேயே நிறுத்தி வைத்துள்ளனர் மீனவர்கள். இன்ஜின் பழுது நீக்கம், படகுகளை சீரமைத்தல், தச்சு வேலைப்பாடுகள், வர்ணம் அடித்தல் போன்ற பணிகளை செய்வதற்கு படகு ஒன்றிற்கு 3 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு ஏற்படும். ஆனால் 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ள நாகை மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலான விசைப்படகு உரிமையாளர்கள் மட்டுமே தங்களது படகுகளை பழுது நீக்கம் செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளனர். குறைஞ்சது ஒரு 2 மாதத்தில் அதோட பழையபடியாக தொழிலுக்கு போகிறதா இருந்தால் 3 லட்ச ரூபா வைக்கணும். இந்த வலை பாருங்க, இப்போ இந்த வலையோட மதிப்பு 30,000 ரூபா. இந்த வலை 2 வலை போட்டு 60,000 ரூபா. 60,000 ரூபா இந்த வலைக்கு மட்டும். மற்றது இன்ஜின் செலவு இருக்குது, அப்புறம் இந்த போர்டு பலவை, ஆளுங்க லேபர் சார்ஜு, லேபருக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா சாப்பாடு இல்லாத, இதெல்லாம் சீர் பண்ணணும். புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு மானியம் வழங்குவது போன்று தமிழக அரசும் வங்கிக் கடன் மற்றும் மானியத் தொகை வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வளோ வாங்கி போடாமல் பத்த மாட்டுது. இந்த போட்டு எடுத்து இப்போ வாங்கி செலவு பண்ணுற காசை கூட ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒன்றுமே சம்பாதிக்க முடியல. அதனால் அந்த மானியம் ஏதாச்சும் எங்களுக்கு மானியம் மாதிரி ஒரு 3 லட்ச ரூபா மானியம் மாதிரி கொடுக்கணும். இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 3 லட்ச ரூபா கொடுக்குது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டுது. எங்களை மேலும் வட்டிக்கு வாங்கி உழைக்க தான் சொல்லுது. நாங்கள் பிசர்மனாக பிறந்து ஃபுல்லாக பணம் கடன் வாங்கி இப்படியே காலம் ஃபுல்லாக இதே தான் செய்கிறோம். யாருமே ஒரு வளர்ச்சிங்கிறதே கிடையாது. இலங்கை கடற்படையினரால் தாக்குதல், கஜா புயல் போன்ற பல்வேறு இடர்பாடுகளில் சிக்கி தொழில் செய்து வரும் மீனவர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதே நாகை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து சகாதேவன். 29ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அதனால் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறினார். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த 2 நாட்களில் தமிழக கடற்கரையை ஒட்டி நகர்ந்து சென்னை நாகை இடையே 29ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார். வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது மேலும் வலுவடைந்து 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களில் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து 29ஆம் தேதி புயலாக வலுவடையும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் 29ஆம் தேதியிலிருந்து இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் நேற்று மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் நேற்று பிற்பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கழுகுமலை, இனாம் மணியாச்சி, பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ராஜபாளையம் பகுதியில் குடிநீர் ஆதாரமாக திகழும் 6வது மைல் நீர்த்தேக்கத்திற்கும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காந்தி சிலை, ரவுண்டானா, பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாராமல் உள்ளதால்
சாலைகளில் மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்று வட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கூடமலை, தம்மம்பட்டி, வலசக்கல்பட்டி, கோனேரிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான பாக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் முறிந்து விழுந்ததால் மின் விநியோகம் தடைபட்டது. இந்த தடவை எங்களுக்கு இழப்புங்கிறது பெரிய இழப்புங்க சார். இதுக்கு உரம் வச்சு எல்லாம் வச்சு செலவு பண்ணி இப்போ காப்பு வர்ற டைமில் அந்த மாதிரி இழப்புங்கிறது எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்குங்க சார். இன்னும் இது இன்னும் 3 மாதம் ஆயினா அறுவடை வர்ற சமயம் சார். இந்த தடவை பூ வச்சு எல்லாம் பிஞ்சோடு இருக்குங்க சார். நீங்களே பார்க்கலாம் சார், பிஞ்சோடு இருக்குது, எல்லாம் சாஞ்சு போச்சு. எங்களுக்கு பேர் இழப்பாக இருக்குதுங்க சார். இது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுங்க சார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 2 நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. காக்காவெரியை அடுத்த காந்தி நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற 7 முனியப்பன் கோவிலில் பலத்த காற்றால் வேப்பமர கிளை முறிந்து விழுந்ததில் முனியப்பன் சிலையின் தலை சேதமடைந்ததால் பக்தர்கள் கவலையடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த பரமநந்தல், கொட்டாவூர், கல்லாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சூறை காற்றால் 500 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் இடையே மோதல் ஏற்பட்டதில் கைதிகள் சிலர் காயமடைந்தனர். இதனிடையே சிறையின் மதில் மேல் ஏறி நின்று கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மத்திய சிறையில் விசாரணை கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திரும்ப அழைத்து வரும்போது வழக்கமான சோதனைகள் நடைபெற்றன. அப்போது கைதிகள் சிலர் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்களில் சிலர் கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தியதோடு சிறை வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் மதில் சுவர்களில் 50க்கும் மேற்பட்டோர் ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறைத்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் உடலில் கூரான ஆயுதங்களால் கிழித்து காயம் ஏற்படுத்திக் கொண்டனர். சிறைவாசிகளின் திடீர் போராட்டத்தால் புதுச்சேரியில் சாலை முழுவதும் கற்கள் குவியலாக காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. காவல்துறை இணை ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் சிறை வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மதுரை மேற்கு வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து கைதிகள் போராட்டத்தை கைவிட்டனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயன் வாக்களித்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்களித்த விவகாரமும் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கடந்த தேர்தலில் வாக்களித்த ஏராளமானோரின் பெயர்கள் இந்த முறை வாக்காளர் பட்டியலில் இல்லாதது பல்வேறு பகுதிகளில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடிகர்கள் ரமேஷ் கண்ணா, சிவகார்த்திகேயன், ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக நடிகர் ரமேஷ் கண்ணா அதிருப்தி தெரிவித்து வீடியோ வெளியிட நடிகர் சிவகார்த்திகேயன் வளசரவாக்கம் தேர்தல் அலுவலர்களிடம் வாக்குவாதம் செய்து ஒரு வழியாக வாக்களித்து விட்டார். உரிமைக்காக போராடுங்கள் என்று ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள அவர் மை விரலுடன் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார். நீக்கப்பட்டோர் பட்டியலில் சிவகார்த்திகேயனின் பெயர் இல்லாததால் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் எப்படி வாக்களிக்க முடியும் என சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு தற்போது பதிலளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் நடிகர் சிவகார்த்திகேயனின் வாக்கு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சத்யபிரதா சாஹூ நடிகர் ஸ்ரீகாந்தின் வாக்கை சர்ச்சைக்குள்ளாக்கியுள்ளார். தேர்தலின் போது சாலிகிராமம் வாக்குச்சாவடியிலிருந்து மனைவியுடன் வெளியே வந்த ஸ்ரீகாந்த் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாத நிலையிலும் இருவரையும் வாக்களிக்க தேர்தல் அலுவலர்கள் அனுமதித்ததாக கூறியிருந்தார். இத்தனை வருஷமா நாங்கள் இங்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். எங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அங்கே இருக்கிற போலிங் ஆஃபீஸர் இன்டர்வியூன் பண்ணி எந்த பக்கமும் அப்ஜெக்ஷன் இல்லாதனால என்ட்ரி எடுத்துக்கிட்டு திருப்பி எங்களை ஓட்டு காஸ்ட் பண்ண வச்சாங்க. இப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஏன்னா ஓட்டு போட்டுட்டோன்றதுக்கு. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனால் எப்படி பேர் மிஸ் ஆச்சுன்னு தான் புரியல. ஏன்னா இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி என்ன புதுசாக பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்தோம். 2 பேருமே இல்லை. மேபி ஸ்கிப்பாக இருக்கலாம் வேறு இடத்துல. ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டோம். இந்நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்தின் விரலில் மை மட்டுமே வைத்து அனுப்பியதாகவும் அவர் வாக்களிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஸ்ரீகாந்தின் விரலில் மை வைத்தது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்களித்த வீடியோ அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வெளியான நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவின் இந்த தகவல் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.